யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சிக்காக இந்த மாதிரி சிம்பிளான பவர் பேங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் பேங்க் வந்து நான் பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் பேங்க் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2000 mAh லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். கடைசியாக பவர் பேங்க் மாடியூல் எடுத்துக்கிறேன். இதோட மாடல் நம்பர் என்னன்ட்டு நான் கீழே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி பைப்பை வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை ஓரமாக வச்சுட்டு பிவிசி ஷீட் எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி ஷீட் வந்து எப்படி செஞ்சேன்னா, பிவிசி பைப்பை வந்து சென்டராக நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நெருப்பில் காமிச்சு அதுக்கு மேலே ஒரு டைல்ஸை வச்சு அமுக்கி பிடிச்சா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் அப்படி தான் இதை செஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பிவிசி ஷீட்டில் அந்த பிவிசி பைப்பை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பீஸை கீழே வச்சுட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பீஸில் வந்து இந்த சார்ஜிங் மாடியூலை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா, அந்த சார்ஜிங் போர்ட் வந்து வெளியே தெரிஞ்சால் தான் நம்ம அதில் சார்ஜ் போட முடியும். ஸோ அதனால் இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த பிவிசி ஷீட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த ஹோல்ஸில் வச்சு இந்த நம்ம சார்ஜிங் மாடியூலை ஒட்டிக்கிறேன். ஸோ ஒட்டிட்டேன். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சைடில் 2 சின்ன பிவிசி சீட்டை வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இதையும் ஒட்டிட்டேன். இப்போ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியில் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அந்த 2 வயரை வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜிங் மாடியூலில் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லித்தியம் அயன் பேட்டரியை முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த 10 சென்டிமீட்டர் பிவிசி பைப்பில் உள்ளே போட்டுக்கிறேன். உள்ளே போட்டு நம்ம சார்ஜிங் மாடியூலில் ஒட்டியிருக்க அந்த பிவிசி ஷீட்டை வந்து மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் லைட்டாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிக்கிறேன். இப்போ இன்னொரு பிவிசி ஷீட்டை எடுத்து இந்த சைடு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒட்டிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பவர் பேங்க் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிசுறு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, உப்பு காயத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த பிசுறுலாம் சுத்தமாக இல்லை, போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பவர் பேங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் பேங்க்குக்கு சார்ஜிங் இருந்தால் பார்ப்போம். பாருங்கள், ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம பவர் பேங்க்கு சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ஒன்ஸ் இது சார்ஜ் ஏறி முடிச்சிச்சுன்னா இந்த பிளிங்க் ஆவர் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம மொபைலுக்கு இந்த பவர் பேங்க்லேருந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், மொபைலுக்கு சூப்பராக சார்ஜ் ஏறுது. இந்த பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பவர் பேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.